ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நிற்போம். இது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடப் போகிறோம். இது ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது எத்தனை இனிமையானது, மகிழ்வானது. ஆண்டவரே, மகதல மரியாள் உம்முடைய பிரசன்னத்திலே இருந்தார்கள். மகதல மரியாள் உம்மை அனுபவித்தார்கள். உம்மை மட்டுமே தேடி தேடி சென்றார்கள். இதோ திருத்தூதர்கள் எல்லாம் பயந்துட்டு வீட்டில் இருந்தபோது கூட, அந்த மேல் மாடியிலே பயந்து ஒளிந்து கொண்டிருந்த போது கூட, இந்த மகதல மரியா தைரியமா வெளியே சென்று என் ஆண்டவரை அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையை நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஓடி ஓடி தேடினார்கள். அவர்கள் கண்டு கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், நாமும் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் அங்குதான் இருந்தார். யோவான் நற்செய்தி அந்த 20வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் அங்கேதான் இருந்தார். ஆனால் மகதல மரியா அந்த ஆண்டவரை ஏதோ தோட்டக்காரர் நடிச்சுட்டு அவங்க விட்டுட்டாங்க. அப்போதுதான் மரியா என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்ட போது ரபூனி என்று சொல்லி ஆண்டவரை கண்டு கொண்டவர் இதோ இந்த திருத்தலத்தின் பாதுகாவலியாக பரிந்து பேசுபவராக இருக்கக்கூடிய மகதல மரியா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பல நேரத்தில் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் என் பக்கத்திலேயே இருப்பார், என் பின்னாடியே இருப்பார், என் கையை பிடிச்சி நடந்து வந்துட்டே இருப்பார். பல நேரத்தில் நான் தான் என் ஆண்டவரை யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உணராமல் பல நேரத்தில் வாழ்ந்திருக்கிறேன். இதோ இந்த நேரத்துக்குள்ள பாருங்களேன், இங்க நற்கருணை நாதர் இருக்கிறார். எத்தனை பேர் நான் சாமி பக்கத்தில் இருக்கிறேன், எத்தனை பேர் என் ஆண்டவருக்கு அருகில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் உணர்கிறோம். அப்படி உணர்ந்தால் இந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இந்த லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்திலே 12 ஆண்டுகள் பெரும்பாடால் இரத்த போக்கால் துன்பப்பட்ட அந்த பெண்மணி அப்படியே கூட்டம் நெரிச்சு போகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? சீடரா சொல்ல, என்ன ஆண்டவரே விளையாடுறீங்க, இவ்வளவு கூட்டம் உங்களை முட்டியே தொட்டு பார்க்கணும், அப்படியே உங்க பக்கத்துல வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்குது, என்னை தொட்டது யாருன்னு நீங்க கேட்குறீங்களே. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் நம்பிக்கையோடு தொட்டார். அதனால்தான் அந்த பெண்மணிக்கு சுகம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அந்த ஒரே பெண்மணி மட்டும்தான், அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் நான் ஆண்டவரை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? இதோ நான் வேடிக்கை பார்க்க வரவில்லை,
நான் இங்கே சும்மா வந்துட்டு ஏதோ இந்த தேர் பார்க்கலாம், திருவிழாவை பார்க்கலாம், லைட்லாம் அழகாக போடுவாங்க, அதை பார்க்கலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருத்தலத்துக்கு நான் குடும்பமாக வரணும், என் வேண்டுதல், அதற்காக தயவு செய்து வராதீர்கள். மகதல மரியா எதற்காக வந்தாங்க? ஆண்டவரை பார்ப்பதற்காக. எப்படியாவது என் ஆண்டவரை தேடி நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. இதோ நான் ஆண்டவர் இங்கே இருக்கிறார், இதோ நம்ம ஆண்டவர் அங்கே இருக்கிறார். மகதல மரியாவை போல நீ தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட தான், என் அன்பு மகனே மகளே, உன்னைதான்ப்பா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னைதாமா நான் பார்த்துட்டேன்னு சொல்லி உங்களை மட்டும், சொல்லப்போனா உன்னை மட்டும்தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குமா, ஆண்டவரை உற்று நோக்கி நாம் இப்போது இந்த பாடலை பாட போகிறோம். பாடி ஆண்டவரை துதித்துக்கு போகிறோம். ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே நான் உன்னை பார்க்க வேண்டும், என்கிட்ட நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் உங்ககிட்ட பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து பாடி ஆண்டவரை அனுபவிப்போம். இயேசுவை மட்டும் பார்த்து நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. எல்லோரும் இணைந்து தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவை உம் குரலை கேட்க வேண்டுமே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் கரங்களை தொடும் ஆண்டவரே, இதோ உம்முடைய பணியை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. பல நேரத்தில் நீர் இந்த 2 கரங்களை கொடுத்திருப்பது ஏதோ எனக்கு சுயநலத்திற்காக, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆண்டவரே. இதோ இந்த கை, இந்த கரங்கள் உன் பணியை செய்ய வேண்டும். இதோ இந்த கரங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களால் தொடும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபிப்போம். இயேசுவே உன் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. எல்லோரும் பாடும்.
தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. ஆண்டவரே, என்னுடைய கால்களை தொடும் உம்படி நான் நடக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ எனக்கான வழி நேரிய வழி, எனக்கான வழி உண்மையின் வழி. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க நானே உண்மையும் ஒளியும் வழியும். இதோ உம் வழிய நான் மறந்து விட்டேன், பாவ வழிகளிலே சென்றேன். பொன்னை தேடி, பொருளை தேடி, புகழை தேடி, பொருட்களை தேடி, உறவுகளை தேடி சென்றேன். உம்மை தேட மறந்து விட்டேன். இதோ என்னுடைய பாதங்கள் உம்மை நோக்கி வர என் பாதங்களை தொடும் சாமி. கேட்டு ஜெபிப்போமா? தொடும் என் கால்களையே உம் வழி செல்ல வேண்டுமே. இயேசுவே உம் வழியில் செல்ல வேண்டுமே. ஆண்டவர் நம்மை தொடுகிறார். ஆண்டவர் நமக்கு வல்லமை தருகிறார். அப்படியே கரம் உயர்த்துவோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே தொடுன்னு சொல்லு. ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லு. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லு. இதோ நோய்களை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. இதோ எத்தனையோ பேர் இதோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நோய்களோடு இங்கு வந்திருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். சுகமில்லாமல் இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே தொடுங்கன்னு சொல்லு. ஆண்டவரே என்ன தொடுங்கன்னு சொல்லு. ஆண்டவரே என் குடும்பத்தை தொடுங்கன்னு சொல்லு. ஆண்டவரே எனக்கு பாவ சாப கட்டுக்கள் இருக்கிறது. இதோ திருமண தடைகள் இருக்கிறது. படிப்பு சரியா வரல. ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. இதோ உம்மை பார்க்க முடியலன்னு சொல்லுங்க. உன் வார்த்தையை கேட்க முடியலன்னு சொல்லுங்க. இதோ ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவர் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை வாய் திறந்து என்ன அப்பான்னு கூப்பிடாதா, இயேசுவேன் கூப்பிடாதா, ஆண்டவரேன் கூப்பிடாதா என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் குரலை கேட்பதற்காக, ஒவ்வொருவருடைய குரலை கேட்பதற்காக என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவேன் கூப்பிடுங்க, ஆண்டவரேன் கூப்பிடுங்க, தாவீதின் மகனேன் கூப்பிடுங்க. இந்த பாத்துவியை கூப்பிட்டாரு. இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்குன்னு சொன்னாரு. இதோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவ்வளவு கூட்டத்திலும் ஆண்டவர் நின்றார். அவருடைய குரலை கேட்டார். அவருக்கு மீண்டும் சுகம் கொடுத்தார், பார்வை கொடுத்தார். எனக்கு ஆண்டவர் உங்கள் குரலை கேட்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். சொல்லு, எல்லாரும் கரங்களை உயர்த்தும், 2 கரங்களை உயர்த்தும். இயேசுவேன் கூப்பிடுவோம். சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே ஆண்டவரே தாவீதின் மகனே பாவி என் மீது இரக்கம் ஐயும். இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே பாவி என் மீது இரக்கம் ஐயும். இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே பாவி என் மீது இரக்கம் ஐயும். நீர் மனம் இறங்கினால் எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு ஆசீர் கிடைக்கும், எனக்கு பாவ சாப கட்டுக்கள் நீங்கும். ஆண்டவரே இயேசுவே என் குரலுக்கு செவிசாயும், உம் குரலை நான் கேட்க அருள் தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நின்று நாம் இறை வார்த்தைக்கு இப்போது நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 20 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 வரை. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக
அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என்று சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். பாருங்கள், இப்போது வாசிக்கப்பட்ட அற்புதமான ஒரு இறைவாக்கு பகுதி யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீடர்கள் எல்லாருமே உள்ள பயந்து நடுங்கி அப்படியே உக்காந்துக்கிறாங்க. ஆனால் மகதல மரியாவுக்கு மட்டும் தன்னுடைய தேடல் யாராக இருந்தது என்று சொன்னால் ஆண்டவராக இருந்தது. இறந்த ஆண்டவரை மகதல மரியா தேடவில்லை, மாறாக என் ஆண்டவர் உயிர்த்தெழுவார், அந்த ஆண்டவரை நான் தேட வேண்டும் என்று சொல்லி மகதல மரியாள் ஆண்டவரை தேடி சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த திருத்தலத்திற்கு யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரை கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு இதோ அவருடைய பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நாம் இப்போது அற்புதமான ஒரு பாடல், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அழகான பாடல், இதோ உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்படின்னு அந்த பாடலை நாம் பாட போகிறோம். அப்படியே நற்கருணை ஆண்டவரை பார்த்து உடைய கண்ணீர் கவலைகள் உடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எல்லோரும் இணைந்து பாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எல்லோரும் இணைந்து
உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எல்லோரும் இணைந்து உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே கரங்களை உயர்த்தும். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உங்களுடைய அழகான கண்கள் என்னை பார்க்கட்டும். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே இந்த பாவியான பெண்மணியை இதோ அந்த கண்கள் கண்டதே, அதை போல இதோ உள்ளத்திலே பாவம், உடலிலே பாவம், ஆசீர்வாதத்தின் தடைகள், உம்மை தேட வேண்டிய நான் பொன்னை பொருளை இந்த உலகத்திலே பாவத்தை தேடி ஓடி கொண்டிருக்கிறேன். என் கண்கள் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவர். உம் கண்கள் பார்ப்பதை இதோ நான் உணரட்டும். என் வாழ்வு மாறட்டும். எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், எனக்கு மீட்பு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் செபிப்போம். அவையே அவையே அவையே. Praise the Lord. 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ மகதல மரியாள் ஆண்டவரை தேடினார், அவரை கண்டுகொண்டார் என்று சொல்லி நாம் இதோ வாசிக்க கேட்டோம். என் ஆண்டவர் இப்போது என்னை தேடிக்கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என் ஆண்டவர் இப்போது என்னை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறார். புனித பெரிய கிரகோரியார் திருத்தந்தை, கிரகரி த கிரேட் என்று சொல்லுவார்கள். அவர் அழகாக நம்முடைய இந்த பங்கின் திருத்தலத்தின் பாதுகாவலியாகிய மகதல மரியாவை குறித்து சொல்லுகின்ற போது அவர் சொல்லுவார், இந்த யோவான் நற்செய்தி 20ஆவது அதிகாரத்துக்கு அது விளக்கமுறை சொல்லும்போது அழகாக சொல்லுவார், கடவுள் யாரெல்லாம் தன்னை தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறார். படைத்தவர் அன்பொழுக இந்த படைப்புக்கள் தன்னை தேடுகிறதை நினைக்கிற போது தன்னை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ, அதனால்தான் படைப்பாகிய மகதல மரியார் படைத்தவராகிய ஆண்டவரை அன்பொழுக தேடும்போது எப்படி அவர் தன்னை மறைத்து கொள்வார், அதனால்தான் அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி புனித பெரிய கிரகோரியார் சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாருங்களேன், இந்த மகதல மரியாள் அன்பொழுக தேடினார். நம் ஆண்டவரை எப்படி தேட வேண்டும்? நம் ஆண்டவரை எப்படி தேட வேண்டும்? எப்படி தேடணும்? அன்பொழுக. நம் ஆண்டவரை எப்படி தேட வேண்டும் என்றால் இதயத்திலே அன்போடு, அந்த அன்பொழுக என் ஆண்டவரை நான் தேடினால் என் ஆண்டவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
போன வாரத்தில் டேவிட் ஃபாதர் ஒரு மெயில் ஒன்று எனக்கு ஃபாதர் ஜூடுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அவர் குடும்பத்தில் அந்த கணவன் மனைக்கு பல்வேறு பிரச்சனைகள், அந்த கணவன் ஏதோ பல நோயால் ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருந்தார், வேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். போன வாரத்தில் ஒளிபரப்பான அந்த மாதா தொலைக்காட்சி இந்த நற்கருணை ஆராதனையில் ஏதோ அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, நம்மாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, காசு பணம் எதுவுமே இல்லை, கணவனும் படுத்த படுகையாக மாறிவிட்டார். அவருடைய ஒரே ஒரு நம்பிக்கை அவருடைய கணவன் தான். ஐயோ இந்த மனுஷனும் படுத்த படுக்கையாயிட்டார், பிள்ளைங்களை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன், எப்படி தனியாக போய் வேலை செஞ்சு என் பிள்ளைங்களால் எப்படி நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி கொண்டு இருக்கும் போது அந்த நற்கருணை ஆண்டவரை அவர்கள் உற்று நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த போது என்னமோ தெரியல, அவர் யாரையோ தொட்ட போல ஒரு 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 உணர்வு. டாக்டர்கிட்ட போறாங்க, ஒரே ஒரு வாரம் 3-4 வருடமாக படுத்து கிடந்த அந்த மனிதர் டாக்டர்கிட்ட போறாரு, ஒரே ஒரு வாரம் வெறும் மாத்திரை மட்டும்தான், இன்ஜெக்ஷன் கூட போடல. அந்த 3 வருடமாக படுத்திருந்த அந்த மனிதன் சுகம் பெற்றார். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறார். ஃபாதர், இதை நீங்க எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு சாட்சியா சொல்லுங்க, இன்றைக்கு கடவுள் எங்களை தொட்டார், இன்னைக்கு எங்க குடும்பமே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று சொன்னாங்க. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. தொடக்க நூல் 15வது அதிகாரம் 6வது இறைவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் பாருங்க நம்பிக்கை வைத்தார். ஆபிரகாம் நம்பிக்கை வைத்தார், அதை ஆண்டவர் எப்படி பார்த்தார்? அவருடைய நம்பிக்கையை நீதியாக கருதினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் அதை நீதியாக கருதி உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை தருவார். அதை நீதியாக கருதி அதில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், எனக்கு தேவை நான் ஆண்டவரை தேட வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும். நம்பிக்கையோடு அவரை தேடும் போது, நம்பிக்கையோடு அவர் குரலை கேட்கும் போது எனக்கு கடவுள் விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கொடுப்பார். நான் ஆண்டவரிடத்திலே அந்த நம்பிக்கையோடு நான் இங்கே வந்திருக்கிறேனா? பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம் நம்பிக்கையோடு வருவதே கிடையாது. பல நேரத்தில் வந்து சும்மா வெறுமனே வேடிக்கை பார்த்து விட்டு அப்படியே சென்று வருகிறோம். இல்லை இல்லை, என் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு வந்து நாம் செபித்தால் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார். அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நின்று இதோ கரம் தட்டி வல்லமையாய் ஆண்டவரை பாடி போற்றி துதிக்க போகிறோம். அதற்கு பிற்பாடு இந்த குணமளிக்கும் வழிபாடு ஒரு 1/2 மணி நேரம் இதோ நம்ம இந்த சுகமளிக்கும் குணமளிக்கும் வழிபாட்டிலே பங்கெடுக்க போகிறோம். இது ஆண்டவர் விடுதலை தரக்கூடிய ஆண்டவர், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவர். இதோ அந்த ஆண்டவரத்தை நாம் இப்போது அப்படியே கரங்களை கூப்போம். ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்குங்க. இதோ இப்போது வல்லமையாய் கரம் தட்டி ஆவியினுடைய பிரசன்னத்திற்காய், ஆவியினுடைய தொடுதலுக்காய் நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். இது ஆவியானவர் வந்து அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத் தருவார் என்று சொல். அதையே ஆவியானவர் இருந்தால் திருத்தூதர்கள் பணிகள் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த திருத்தூதர்கள் மீது இறங்கி வந்தார். அப்பதான் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், வாழ்வை கற்றுக் கொடுத்தார், மீட்பை கற்றுக் கொடுத்தார், சாமி கிட்ட எப்படி வர வேண்டும் என்பதை இதோ இந்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அப்படியே சாமி உற்று நோக்கங்க. இதோ ஆவியனுடைய அபிஷேகத்திற்காக இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, இதோ எங்கள் மீது வல்லமையாய் இறங்கி வார், இந்த திருத்தலத்தின் மீது வல்லமையாய் இறங்கி வார். இதோ இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவர் மீதும், உன் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இப்போது இறங்கி வாரும். நாங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லை, ஏதோ வந்துட்டு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து ஒரு மாலையை போட்டுட்டு போறதுக்காக நாங்கள் வரல. இதோ ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு அருளை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி நாம் இப்போது இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். பாடலின் 163 பக்கம் 81. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்னே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா.
பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றே மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே கரங்களை அசைத்து பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே, இதோ பெந்தகோஸ்தே நாளிலே எல்லோர் மீதும் இதோ நீர் இறங்கி வந்தீரே. இதோ பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாய் இறங்கினீரே. இதோ இந்த ஆலயம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருத்தலம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். பெந்தகோஸ்தே நிகழ்வு இப்போது இப்போது இதோ இங்கே நிகழட்டும். ஆண்டவர் உம்முடைய ஆவியானவர் இறங்கி வரட்டும், வல்லமையாய் இறங்கி விழட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று சொல்லி நாம் கேட்டு ஜெபிப்போம். பெந்தகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு பெந்தகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். கரமுயர்த்தி பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே, மீட்கப்படும் நாளுக்கு ஒரு முத்திரையாய் ஆவியானவரை தந்தீரே. இதோ இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் முத்திரையிடும். ஆவியின் கனிகளால் கொடைகளால் ஆண்டவரே வரங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் முத்திரையிடும். நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும். ஆவியானவரே, உம் கொடைகளை கொண்டு நாங்கள் கடவுளுக்கான மக்களாக இதோ நல்ல மக்களாக வாழ அருள் தாரும் என்று சொல்லி கேட்டு ஜெபிப்போம். கரம் தட்டி பாடுவோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தாரோ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தாரும். பிதாவே என்று அழைக்க புத்தி சுவிகாரம் இல்லிடோ பிதாவே என்று அழைக்க புத்தி சுவிகாரம் நீந்திடும். கரமுயர்த்தி பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை கரம் தாரும் தட்டி. தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் கரம் தட்டி. வல்லமை உன்னதத்தின் வல்லமையாய் கரம் தட்டி. ஆவியின் ஆண்டவரே. வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை கண்களை மூடி கரம் உயர்த்துவோம். ஆவியின் வல்லமை அக்கினியின்
பொழிந்திடும் வல்லம் எல்லோரும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை போற்றி 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 பொழிந்திடும் வல்லமை எல்லோரும் சொல்லு ஆண்டவரே சொல்லு ஆண்டவரே சொல்லு இயேசுவே சொல்லு ஆவியானவரே ஒவ்வொரு வல்லமை இறங்கட்டும் இப்படி அபிஷேகம் இறங்கட்டும் இப்படி ஆசீர்வாதம் இறங்கட்டும் இதோ யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரே இதோ ஆவியின் மீது தாகமாய் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு மீதும் பொழியட்டும் இப்படி அபிஷேகம் பொழியட்டும் இப்படி ஆசீர்வாதம் பொழியட்டும் வல்லமை பொழியட்டும் ஹalleluya 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 வல்லமை 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 பொழிந்திடும் வல்லமை 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 ஆதரம் அபிஷேகத்தால் அபிஷேகம் இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் சொல்லுங்க எல்லாம் வல்லமை சொல்லுங்க ஆவியே சொல்லுங்க ஆவியானவரே சொல்லுங்க ஆவியானவரே சொல்லுங்க வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஹalleluya 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 வல்லமை 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 ஆவியானவரே நிரப்பு நிரப்பு அபிஷேகம் 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 அப்படியே இருதித்து இரண்டு கரங்களை இதயத்திலே சேர்த்து வைத்துக் கொள்ள. இதோ இறுதியாக நம்முடைய தேவைகள் எல்லாருக்கும் நம்முடைய தேவைகளுக்காக நாங்கள் இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்கின்ற தெய்வம் இதோ நம்ம மத்தியிலே இருக்கிறோம். கண்ணீரை காண்கின்ற தெய்வம் நம்ம மத்தியிலே இருக்கிறோம். திருப்பாடல்கள் 56:8 இதோ உன் துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிவேன், இதோ உன் கண்ணீரை என் தோற்பையிலே நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல். என் அன்பு சகோதரனே சகோதரி, இதோ ஆண்டவருக்கு முன்பாக நீ வரிக்கக்கூடிய ஒரு துளி கண்ணீர் கூட இதோ வீணாக போவது கிடையாது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இதோ உம்மிடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்கின்ற தெய்வமே, எங்கள் கண்ணீரை காண்கின்ற தெய்வமே, சுகம் தருகின்ற தெய்வமே, ஸ்தோத்திரம் ஏசையான்னு சொல்லி இப்போது நான் பாடி துதித்து செபிக்க போகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஆண்டவரே உம்மால் முடியாதது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. லூக்கா நற்செய்தி 1:37 இறைவசனத்தில் கபிரியேல் மாதாட்ட சொன்னாங்களே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல். இதோ ஆபிரகாம் சாரா கிட்ட அந்த வானதூதர் சொன்னது இதுதான், கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. ஒப்பு கொடுங்க, உடைய கண்ணீரை எல்லாம் ஒப்பு கொடுங்க, உடைய கவலைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க, உடைய வேதனைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒருபோதும் இல்லை என்று சொல்லுவது கிடையாது. ஆண்டவர் ஒருபோதும் ஏமாற்றுவது கிடையாது. கண்ணீரோடு தன்னை அண்டி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இல்லை என்றே சொல்லுவது கிடையாது. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நூற்றுவ தலைவன் சொன்னானே, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் ஊழியன் நலமடைவான் என்று சொல்லு. இது ஆண்டவர்கிட்ட நாமளும் சொல்லுவோம். ஆண்டவரே உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் சொல்லி ஆண்டவர் நம்ம சுகத்தை தருவார். இந்த உணர்வோடு நம்ம ஆண்டவரிடத்திலே பாடி துதிப்போமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை
சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, மனமுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தீரே. இதோ தொழுநோயாளியை உம் கரங்கள் தொட்டது, அவன் சுகம் பெற்றுக் கொண்டான். லூக்கா நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், யாயிருடைய மகள் இறந்து விட்டாள், வாழ்வே இல்லை. ஆனால் ஆண்டவரே, உம் கரத்தால் தொட்டு தளித்தாகும் என்று சொல்லி அந்த வார்த்தையால் உயிர் கொடுத்தீரே. இன்னைக்கு நடைத்தினமாய் இருக்கிறேன். செத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடல் தொல்லையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் நீளட்டோ. என்னுடைய வாழ்வு இருளிலே இருக்கிறது. என் வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக இல்லை. என் வாழ்வு ஆண்டவரே துன்பத்தோடு வேதனையோடு அவமானமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, உம்முடைய கரம் நீளட்டும். ஆண்டவரே, இதோ உம்முடைய பரிசுத்த கரம் எனக்காக சிலுவையிலே இந்த ஆணிகளால் காயப்பட்ட கரம் என்னை தொடட்டும். ஆண்டவரே, என் வாழ்வை தொடட்டும். ஆண்டவரே, இந்த வேதனைகள் கண்ணீர் எல்லாம் இப்போது மாறட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரத்திலே 10 தொழுநோயாளிகள் ஆண்டவரே உம்மை நோக்கி வந்தார்கள், ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, உம்மால் கூடுமானால், இதோ உமக்கு சித்தமானால் இந்த நோய் எங்களை விட்டு அகலட்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த 10 பேரும் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரி, பல பேர் இங்க ஐயோ இது நடக்காது, இது நிகழாது, இது என் குடும்பத்துல நடக்கவே நடக்காது, என் வாழ்க்கையில இது ஆகவே ஆகாது என்று சொல்லி சந்தேகத்தோட இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நற்கருணை நாதர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இதோ சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி நோய்களை சுகப்படுத்திய தெய்வம் உங்கள் கண்ணீரை இப்போது துடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் காயங்களை இப்போது ஆற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து செவியுங்க. ஆண்டவர் இப்போது சுகம் கொடுப்பார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, நோக்கி என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இதோ இறுதியாக இந்த அடியை பாட இருக்கிறோம். இதோ ஆண்டவரே, சிலுவையில் இருக்கக்கூடிய தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார்.
இதோ என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என்று சொல்லி நான் பாட இருக்கிறோம். ஒருவேளை இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்ல பல்வேறு உடல் வியாதிகள், மன வியாதிகள், குடும்பத்துல அபிஷேகத்தின் தடைகள், ஆசீர்வாதத்தின் தடைகள், பாவ சாப கட்டுக்கள், ஒருவேளை எந்த இடத்துல உங்களுக்கு உடல் நோய் இருக்கிறதோ உங்களுடைய கைகளை அங்க வச்சுங்க. ஒருவேளை தலையில தலைவலி இருந்துச்சா தலையில, இதய நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் இதயத்துல, இந்த கிட்னி பிரச்சனைகளுக்கு அந்த கிட்னி சைடுல, ஏதோ பாத வலிகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த உங்களுடைய பாதங்கள்ல, இல்ல குடும்பத்துல சமாதானம் வேண்டுமா, இதயத்துல அப்படியே கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இது இறுதியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று சொல். அப்போது இதோ குருக்கள் இணைந்து நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இப்போது வல்லமையாய் இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் நம் அருகிலே இருக்கிறார். இந்த வளாகம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இப்போது தொட போகிறார். நம்புங்க. இயேசுவே தொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே தொடுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே மீது நம்பிக்கை வைக்கிறேன், என்னை தொடுங்க, என் நோயை தொடுங்க, என் வாழ்வை தொடுங்க, என் உள்வன காயங்கள் ஆறட்டும், என் அவமானம் ஆறட்டும், என் பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் நீங்கட்டும், திருமண வாழ்வு கிடைக்கட்டும், குழந்தை வாக்கியம் கிடைக்கட்டும் என்று சொல்லி இப்போது ஜெபிப்போம். இதோ பாட போது உங்களுக்காக நாங்கள் இப்போது ஜெபிப்போம். கடவுள் உங்களை தொடுகிறார். உணருங்க. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய வல்லமையை இப்போது உணருங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. கரம் உயர்த்தி விண்ணப்பத்தை கேட்பவரே, தொடு. என் கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகளை பாரு, வேதனைகளோடு இருக்கும் பிள்ளைகளை பாரு. வாழ்வு கிடைக்காதா, ஆசீர்வாதம் கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா, நோய் நீங்காதா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகளை பாரு. ஆண்டவரே, அந்த கண்ணீரை துடைங்க, நோய்களை துடைங்க. உடைய வல்லமையான பரிசுத்த ரத்தம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் இப்போது பாயட்டும். ஆண்டவரே, உடைய அபிஷேகம் இப்போது இறங்கட்டும். நற்கரணை அந்த கதிர் மாத்தலத்திலிருந்து, நற்கரணை ஆண்டவரிலிருந்து வெளிப்படும். ஆண்டவரே, உடைய அன்பு இப்போது பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், பிள்ளைகள் மீது மூழ்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் உடைய அபிஷேகத்திலே இப்போது நலையட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே தொடும், அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும், அபிஷேகம் இப்போது பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஆண்டவருடைய அபிஷேகம் இப்போது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவர் உங்களை ஆண்டவர் நோய்களை எல்லாம் நோய் இல்ல பகுதியிலே ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் சிலுவையிலிருந்து படுத்தோடிய அந்த ரத்தம் உங்களுடைய நோய் இல்ல பகுதியிலே இப்போதே பாய்ந்து கொண்டிருக்கிறது. உணருங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணருங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் உடைய உடலிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது, நோயில்ல பகுதியிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது, உடைய வாழ்விலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. பலர் ஆண்டவர் தொடுவதை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பலர் உணர்வதை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பலர் சுகம் பெற்றதை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதோ பெரிய பாரத்தோடு வந்தீங்க, இதோ பெரிய பாரத்தை இறக்கி வைத்ததை இதோ பலர் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் லேசா அப்படியே மாறி இருக்கிறது. சில்லுன்னு ஒரு உணர்வு, இதோ சூடா ஒரு உணர்வு, யாரோ உங்களை தொடுவதை போன்ற ஒரு உணர்வு. ஆண்டவருடைய அந்த வெளிப்படுத்துதல் உங்கள் குடும்பத்தை இப்போது தொட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் பல்வேறு நோய்களை, ஆண்டவர் பல்வேறு நோய்களை இதோ மகதல மரியாவின் பரிந்துரை வழியா இப்போது இதோ ஆற்றிக் கொண்டிருக்கிறார், தொட்டு சுகத்தை கொண்டிருக்கிறது. பல குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. பிரிந்த குடும்பங்கள், ஐயோ கணவர் ஒருவரும் மனைவி ஒருவரும் பிரிந்திருக்கிறோம், எங்களுக்கு மீட்பே இல்லையா, வாழ்வே இல்லையா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் காக்கிறார். இதோ உங்களை அந்த திருமண வாழ்விலே சேர்த்து வைத்த அதே ஆண்டவர் இப்போது மீண்டுமாக அந்த மன கசப்புகள் நீங்கி இதோ மீண்டும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
இதோ பல நோய்களை ஆண்டவர் தொட்டு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இதோ அபிஷேகத்தை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்போது பொழிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். Thank you, ஆண்டவருக்கு Jesus. நன்றி சொல்லும். உரத்த குரலில் இயேசுவே நன்றி சொல்லும். Thank you, சொல்லும். Jesus. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே Thank நன்றி. you. இயேசுவே நன்றி. இயேசுவே உமக்கு ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. சுகத்திற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. விடுதலைக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்தாய் நன்றி. நன்றி ஆண்டவரே. உம் உடனிருப்பிற்காய் நன்றி. உடனிருப்புக்காய் நன்றி. உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி. அபிஷேகத்திற்காய் நன்றி. உம்மையே எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. தந்ததற்காக நன்றி உம்மை ஆண்டவரே. வெளிப்படுத்தியதற்காய் நன்றி. வெளிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இது ஆண்டவர் நிறைய பேர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். பலர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீங்க. ஏதோ பெரிய ஒரு நிம்மதி, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கடுத்ததை போல பலருக்கு ஆண்டவர் உணர்வை கொடுத்திருக்கிறார். ஜோர கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். இங்க நம்ம கரம் தட்டுறது மோட்சம் வரல கேட்கணும். ஜோர கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இதோ இங்க வர முடியாத பல பேர் இதோ வீட்டுல இருந்து ஐயோ வர முடியலன்னு சொல்லிக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஜோரா கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே எமக்கு நன்றி என்ற உணர்வோடு நாம் இப்போது மாண்பீர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தோ இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கோ புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.